அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குரிய துலாம் ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகின்றது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது, மாணவர்களுக்கு எப்படி அமைய போகிறது, இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு துலாம் ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் அப்படின்னு 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்கப் போகுது. இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையானது இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படின்றதா தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் மகர ராசிக்கும், 5ஆம் தேதி செவ்வாய் மகரத்திற்கும், 12ஆம் தேதி சுக்கிரன் மகரத்திற்கும் அப்படின்னு 3 கிரகங்களினுடைய சேர்க்கையானது மகர ராசியில் நடக்க போகுதுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் பிப்ரவரி 13ஆம் தேதி சூரிய பகவானும் சேருகிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி புதனும் கும்பத்தில் மாறுகிறாரு. மகரம் கும்பத்தில் கிரக பெயர்ச்சியும் சேர்க்கையும் நடக்க போகிற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கு. மேலும் ஒரு கூடுதல் அப்படின்னு சொல்லணும்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய லீப் ஆண்டாக இந்த 2024ஆவது ஆண்டு பிறந்திருக்குங்க. இதனால் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி வருது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியினரே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிற்றின்ப செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க. மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்கவும் நேரிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஒதுங்கி சென்றாலும் வழியை வந்து சிலர் சண்டை போடலாம். அதனால் இந்த மாத தொடக்கம் முதல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே சமயம் கண் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. நேரத்திற்கு சரியான உணவை எடுத்துக்கொள்ளுங்க. வேலை தவறி உணவு உண்ணும்படியும் உங்களுக்கு நேரலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமான உணவை நேரத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த மாத தொடக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் ஒரு விதமான சஞ்சலம் நிறைந்து காணப்படுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவிற்கு எந்தவித குறைவும் இருக்காது. அப்படின்னாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி எதிர்பார்த்த பண வரவு ஏற்படுங்க. உடல் நலத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறு பிரச்சனை அப்படின்னா கூட உரிய மருத்துவரை ஆலோசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்பு இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறைய ஆரம்பிக்கும். கடந்த காலத்தை விட சென்ற மாதத்தை விட இந்த மாதத்தோடு ஒப்பிடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சுமை கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதே மாதிரி புதிய வேலை நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் நிச்சயமாக கிடைக்கும். புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு அனுகூல பலன்களை தருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாகவே இருக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இருக்கும். உடல் நலமும் பார்த்தீங்கன்னா சீராகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணங்கள் பயணங்களின் போது அந்த பயணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. வேலை சுமையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதாவது மாதத்தினுடைய முற்பகுதி பார்த்தீங்கன்னா வேலை சுமை உங்களுக்கு
குறைவாக இருக்கும். ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு வேலை சுமை சற்று அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது கொஞ்சம் கவனத்துடன் பேசுறது நன்மையை தருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் இருக்கும். அதே மாதிரி புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது தக்க ஆலோசனை பெற்று செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மற்றொரு பக்கம் உங்களுக்கு செலவினங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அது மருத்துவ செலவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வீண் வரைய செலவாக இருக்கலாம். செலவை தவிர்க்க முடியாத வகையில் அமைய பெறுங்க. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய செலவை கொஞ்சம் பட்ஜெட் போட்டு எதற்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத சிந்தித்து நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பட்சத்தில் உங்களால் பணவரையும் செய்ய முடியாது. அதே மாதிரி பணத்தை ஓரளவிற்கு உங்களால் சேமிக்க முடியும், பற்றாக்குறையை தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளால் மாதத்தினுடைய பிற்பகுதியில் பண திண்டாட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பணத்தை திட்டமிட்டு பணத்தை செலவு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அத்தியாவசிய செலவுகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளுங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படத்தாங்க செய்யும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது ஒரு சண்டை வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி ஒரு ஒற்றுமை இருக்க செய்யும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பிரிவதற்கான வாய்ப்பாக அமைஞ்சிடும். ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. பிரிவினை அப்படிங்கிறது ஒரு சிறிய காலத்திற்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப விஷயங்கள்லையும் சரி, தனிப்பட்ட விஷயங்கள்லையும் சரி, மூன்றாவது நபரினுடைய தலையீட்டை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். மூன்றாவது நபரின் விஷயங்கள்லையும் நீங்கள் தலையிடுவதையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது அவசியமாகிறது. உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள்லையும் சரி நீங்கள் தலையிட வேண்டாம். அதாவது உங்களுடைய குடும்பத்தில் மூன்றாவது நபரின் தலையீடு இருக்கக்கூடாது. அதே மாதிரி மூன்றாவது நபர் குடும்ப விஷயத்திலையும் உங்களினுடைய தலையீடு இருக்கக்கூடாது. இது மிகப்பெரிய பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திடும். இதன் மூலமாக தான் உங்களுக்கு மிகப்பெரிய விளைவே ஏற்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை அறவே தவிர்த்து கொள்ளுங்க துலாம் ராசி அன்பர்கள். அதே மாதிரி வேலை சுமை அப்படின்னு வரும்பொழுது சற்று அதிகமாக தான் இருக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் உடன் பணி புரிகிறவங்க ஒத்துழைப்பு இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கு கிடைத்தாலும் பிற்பகுதியில் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான். அதே மாதிரி பேச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே இருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு மாதத்தின் பிற்பகுதியில் லாபம் கிடைக்காது. மனதை தளர விடாமல் முயற்சி செய்து பாருங்க, அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் யோசித்து செயலாற்ற வேண்டிய காலகட்டமாகவும் அமையப்பெறுகிறதுங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரணத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு செய்கிறத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பண இழப்பீடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். உடல் நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் கணவனுக்கோ மனைவிக்கோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ ஏற்படுவது வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம், குடும்பத்தினுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எடுக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு. அதே மாதிரி லாபம் தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, விவசாயத்துலேயும் சரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க, சின்ன சின்னதாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் கொஞ்சம் லாபம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அதே மாதிரி செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகள் செய்வதற்குரிய காலம் அப்படிங்கிறதுனால சுப செலவுகள் அதிகமாகவே உங்களுக்கு
உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு இருக்கிறதுனால ஆடம்பர செலவை கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க. அதுதான் உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கைக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனையில் இருந்து நீங்கள் ஓரளவிற்கு விடுபடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய குடும்ப உறவுகள் பார்த்தீங்கன்னா சுமூகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி புதிதாக நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் அமைந்து இந்த மாதத்தில் திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுபமாக முடிவதற்கான வாய்ப்பும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவித்திருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க. அதாவது குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் சிரமப்படலாம். எப்படி நம்ம வேலையையும் நம்மளுடைய குடும்ப விஷயங்களையும் பராமரிக்கிறது, எப்படி நம்ம இதை கடந்து போகிறது, இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதை சரியான முறையில் நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா எளிதாகவே அனைத்து வித பிரச்சனையையும் உங்களால் சமாளிக்க முடியும். அதனால் ரொம்ப சிரமப்பட வேண்டாம். உங்களுடைய மனதை போட்டு ரொம்ப நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். கொஞ்சம் தெளிவான மனதுடன் இருந்து நீங்கள் சிந்தித்து செயல்பட்டாலே போதுமானது. எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானம், பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா எந்த முடிவையும் சரிங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சரி, பணியிடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சரி உங்களால் எளிதில் சமாளித்து ஒரு நிம்மதியான வாழ்வை உங்களால் வாழ முடியும். அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் பிரயாணம் செய்து வர பணத்தட்டுப்பாடு நீங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும், சுபிக்ஷம் குடிகொள்ளும். உங்களுக்குரிய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகப்பெருமானும் விஷ்ணு பகவானும்.